So maybe to Meghanathan, like, see, 30 lakhs in the last 10 months is not easy actually. உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆச்சு இந்த ரெவென்யூ பார்க்கும்போது? நம்ம இந்த அளவுக்கு ஒரு 30 lakhs ரெவென்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் மெயினான விஷயமா பார்க்குறது கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதாங்க. So maybe how much you have made in the last 6 months or 8 months? From January till now, in the last 6 months, I have made about 5 lakhs plus in sales. I wanted some guidance on how to select the right kind of products, how to make it work, and that is when I've joined this course with Nivedha ma'am. E-commerce ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆர்டர்ஸ் வராமல் இருக்கும். ஆரம்பத்தில் நான் கொண்டு வந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிச்சுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டவுட் என்ன இருக்குன்னா நமக்குலாம் ஆர்டர் வருமா, இ-காமர்ஸ் நம்ம செல் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சுங்க. உங்களோட கைடன்ஸ் எல்லாம் கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு. சேல்ஸ் கொண்டு வந்தது எல்லாமே நியூஜென் மேக்ஸ் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸில் நாங்கள் ஜாயின் பண்ணதுனால தான். If you are planning to start a business, கண்டிப்பாக கஷ்டப்பட ரெடியாக இருங்க. Struggles are part of business. Be prepared. புதுதியே ஒளி எழுப்பிடவா இந்த உலகம் பார்க்க, எதிரொலியே கரகோஷங்களை பல செவிகள் கேட்க, வளரிடமே எல்லைகள் இல்லை, நீ உயரம் போக பதிலியே முன்னேறி வா. அண்ட் இப்போ அடுத்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் செஷனாக இருக்க போது. ஏன் அப்படின்னா நிவேதா மேம் கிட்ட அமேசானில் எப்படி வந்து ப்ராடக்ட்ஸை செல் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட கிளாஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய இன்ஸ்பைரிங் ஜேர்னியை வந்து அவங்க இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல, இவ்வளோ விஷயம் வந்து இவங்க சொல்கிறாங்க, நமக்கு ஒரு மலைப்பாக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து அமேசானில் பொருள் விற்கணும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் பண்ணணுமா அப்படின்னு மலைப்பாக இருந்துச்சு. எனக்கு மலைப்பாக இருந்துச்சு கேட்கும்போது. எத்தனை பேருக்கு இருந்துச்சு? மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி செய்யறது அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ அந்த வழிமுறையை இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறப்போ மலைப்பாக இருந்தது. பட் அதை வந்து அவங்க செயல்படுத்தி அவங்களுடைய ஜேர்னியில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்திருக்காங்க. கம்யூனிட்டி பேனல் இதோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணம் பேசுகிறது. இதில் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மிஸ் நிவேதா முரளிதரன் ஆஸ் அ மாடரேட்டர் onto the stage. Please welcome ma'am. இந்த நாளுக்காக தான் இவங்கெல்லாம் காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாமே நம்மளோட கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ நம்மளோட அகாடமி ஜாயின் பண்ணிவிட்டு அமேசான் பிஸ்னஸ்னால் என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களே அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தப்பு. ஸோ மேபி நிரஞ்சன் வி கேன் ஸ்டார்ட் வித் யூ. ஸோ உங்களை பற்றின சின்ன இன்ட்ரோ, யார் நீங்கள், இப்போ என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். என் பேர் நிரஞ்சன். நான் வந்துட்டு அருப்புக்கோட்டை, மதுரை பக்கத்தில் அருப்புக்கோட்டையிலேருந்து வரேன். நான் வந்துட்டு மேம் கோர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் டாய்ஸ் ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருந்தேன். இப்போது வந்துட்டு நல்ல விதமாக சேல்ஸ் எனக்கு ஆக்சுவலாக போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மேகநாதன். நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் வெள்ளகோயில் பக்கத்தில் சின்ன ஒரு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கேன். அமேசான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது என் ஆசையாக இருந்துச்சு. நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அமேசானில் இ-காமர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கோர்ஸ் வாங்கிட்டு வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போதைக்கு வந்து அது எல்லாம் எங்களுக்கு என்னென்னா ஆரம்பத்தில் லான்ச் பண்ணுறதுலேருந்துங்க எனக்கு வந்து ஆரம்பத்தில் லான்ச் பண்ணுறப்போ எனக்கு வந்து நம்ம அமேசானில் விற்க முடியுமா அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சுங்க. நம்ம மேமை காண்டாக்ட் பண்ணி நம்ம கோர்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம படித்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளும் விற்க முடியும், நம்மளுக்கும் ஆர்டர்லாம் வருங்கிற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 11 மந்த்தில் 33 lakhs கிட்ட சேல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேமோட சப்போர்ட் தான் இன்றியமையாது. இந்த ஒரு தருணத்தில் வந்து மேமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுற விருப்பப்படுறேன். தட்ஸ் இட். தேங்க்யூ. So we have the sisters here. So the reason why I bought them on the is this thing is like they're less than 20 years. Sometimes we feel நம்ம அப்புறம் பண்ணலாம்னு சொல்லுவோம்ல, என்னது அப்புறம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி என்னோட கோட் லைன் நிறைய பேர் தெரிஞ்சு, கெட்டிங் ஸ்டார்டட் இஸ் கீ. ஸோ இந்த வயசில் பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம் பயப்படுறோம்ல. ஸோ அதுக்காக தான் நான் இவங்க 2 பேரும் மேடை ஏற்றினது. ஸோ உங்கள் 2 பேரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ, நீங்கள் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணீங்க, நம்ம ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி எந்த ஏஜ், அதை மட்டும் சொல்லிவிடுங்க. First of all, warm welcome to everyone those who are gathered here. So என் பேர் ஸ்ரீநிதி and my twin ஸ்ரீமதி. ஸோ நாங்கள் 2 பேருமே at present பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் அண்ட் அவங்க வந்து பிசிஏ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் எங்களோட இ-காமர்ஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து while we were studying 11th standard. ஸோ 11th standard படிக்கும்போது தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ as of now 3 and a half years கிட்ட இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ நாங்கள் 11th ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் பேர், டு பி ஃப்ரேங்க். அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணோன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, 2-3 ப்ராடக்ட் சும்மா நேம் சேர்க்கு நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஆர்டர்ஸ் வரும்னு உட்காந்துட்டு இருந்தோம். இதுதான் பண்ணோம். எப்படி 2 நாள் 3 நாள் உட்காந்துட்டு இல்லை, 2 இயர்ஸாகவே அப்படி தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா வந்து வி வே நாட் மச் மோர் கான்சன்ட்ரேட்டட் ஆன் திஸ் டியூ டு அவர் போர்டு எக்ஸாம்ஸ். 11th 12th வந்து அதுவும் நாங்கள் படித்த ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் ஒரு நாள் லீவ் போட்டால் கூட அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஜஸ்ட்டு நாங்களும் பண்ணோன்னு நிறைய ஆசை, அதுக்கெலாம் பேக் ஸ்டோரிலாம் நிறையா இருக்குது. ஆனால் அது 11th ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மட்டும் சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு. அக்கௌண்ட் எங்களுக்குன்னு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஜெனரிக் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஜிஎஸ்டி ட்ரேட் இஷ்டத்துக்கு எதுக்கெல்லாம் காசு தரணுமோ கொடுத்துட்டு அக்கௌண்ட்லேயே க்ரியேட் பண்ணி வச்சா 2 இயர்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு சேல்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே இந்த மே மந்த் லீவ் இருக்கும்ல, காலேஜில் ஜாயின் பண்ணோம்ல, ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணுமே, அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த அக்கௌண்ட்லாம் திரும்பி ஓப்பன் பண்ணி இதுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர் கைடன்ஸ் தேவை. ஸோ கைடன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ அப்படி இன்டர்நெட்டில் சர்வ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் வி ஃபவுண்ட் அ கேம் சேஞ்சர் நியூஜென் மேக்ஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல மேம் கிட்ட அப்போ தான் நாங்கள் வந்து கோர்ஸ் வாங்கி அந்த கோர்ஸ் படித்து, ஸோ எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வாஸ்ட் சேல்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், டோட்டலாகவே சேல்ஸ் கொண்டு வந்தது எல்லாமே நியூஜென் மேக்ஸ் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸில் நாங்கள் ஜாயின் பண்ணதுனால தான். ஏன்னா பிஃபோர் வந்து நாங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணியிருந்தோம், அதனால் சேல்ஸ் ஹைக் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ சேல்ஸ் கொண்டு வந்தது எல்லாமே வந்து ரீசெண்டாக தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி. Yeah, so in this time we thank Nivedha Muralidharan ma'am. First of all, thanks for the opportunity and you have given. So like she said, அவங்க சொன்ன மாதிரி வந்து எங்களோட கேம் சேஞ்சர் ஆஃப் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா வெறும் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம், நியூஜென் மேக்ஸ் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ தட் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ். ஒரு 20 இயர்ஸ்க்குள்ளே நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுமான்னா I am blessed to have them in our community. I always believe, so I train people, but our training is not the only reason that others are shining. அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் நாலேஜ்லாம் இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இது மாதிரி பீப்புள் நம்ம கம்யூனிட்டியில் வந்து நம்ம ஒரு பாதை காட்டுறோம் அப்படின்றதுக்காக தான். ஸோ we have Supraja here. She is not comfortable in Tamil. So Supraja, you can just explain your family business and from which state are you? Maybe you can just give a small intro on how things are going now. Hi everyone, I am Supraja and I am from Andhra Pradesh. So we have started this Amazon e-commerce journey along with my family about 8 months ago. And initially, even though I was, started my business, I wanted some guidance on how to select the right kind of products, how to make it work, and that is when I've joined this course with Nivedha ma'am. And it is, the business is going good and I was able to expand my selection, grow my business. So thanks to ma'am. Yeah, that's about me. Yeah. So maybe how much you have made in the last 6 months or 8 months? So from January till now, in the last 6 months, I've made about 5 lakhs plus in sales. Great. So just to give a hint, she is from Andhra Pradesh. So today morning I was sharing you the 3 types of fulfillment modes, right? FBA, MFN. So in Andhra, we don't even have the FBA option. So which means if she isn't from Tamil Nadu, she would have opened an FBA account, and in FBA she could have sent the products and she could have multiplied the sales. But she just worked on Easy Ship, which is even surprising for me because in Easy Ship we won't get much orders. But in spite of that, she is helping the family business and scaling it. So I have few questions to each one of you because we have got to learn a lot from them. Maybe to Niranjan. So Niranjan, you have something in your home, right? Some setup. So explain how this manufacturing setup happened in your home. If you're comfortable, I mean, தமிழ்லே நீங்கள் பேசலாம். ஸோ என்ன நீங்கள் செட்டப்லாம் பண்ணீங்க, அது எப்படி ஸ்டார்ட் பண்ண? ஒரு செட்டப் பண்ணது ஈஸி இல்லை. இப்போ மேனுஃபேக்சரிங் செட்டப் எங்கிட்டுமே இல்லை, அதை பார்த்தாலே எனக்கு பயம்தான். அது ஏன் செய்யணும்னு தோணுச்சு, அந்த பற்றி கொஞ்சம் ப்ராசஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த செட்டப்லாம் பண்ணது ஆக்சுவலாக நானும் என் பிரதரும் சேர்ந்து தான். பிரதர் வந்துட்டு பயோடெக் முடிச்சிருக்காரு. ஸோ அவர் அந்த கோர்லேயே வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா மேம். அப்போது அவர் நிறையா சர்ச் பண்ணிட்டே இருந்தார். நானும் அந்த டைமில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் நான் முடிச்சிட்டேன். அப்போ நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன். நானும் வந்துட்டு பிஸ்னஸில் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும், பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு மைண்ட் செட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தது. ஸோ இப்போ 2 பேருமே இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ அவர் வந்துட்டு மஷ்ரூம் சயின்டிஸ்ட் ஒருத்தர்கிட்ட ட்ரைனிங் போனார் மேம். வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் மஷ்ரூம் அது ஆக்சுவலாக.
அதை வந்துட்டு நம்ம பண்ணலாம் இங்கே ஆக்சுவலாக. ஆனால் அவேர்னஸ் கம்மி, நார்த்தில் ரொம்ப அதிகம், அண்ட் யூஎஸில் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வந்து செல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணார். சரி ஓகே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போது மார்க்கெட்டிங்க்கு என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் சரி நம்ம அமேசானில் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே நம்ம இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். செட்டப் வந்துட்டு அதுவே ஒரு பெரிய ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் செட்டப் ஆக்சுவலாக நிறையா சேலஞ்சஸ் ஆக்சுவலாக ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நான் இப்போ லான்ச் பண்ணிட்டோம் மேம். ஸோ ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டீங்க, நம்ம வந்து ரீசெல்லிங் தானே பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் செட்டப் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவருமே இப்போ மேனுஃபேக்சரிங் செட்டப் போட்டிருக்காரு. எனக்கு மேனுஃபேக்சரிங் அளவுக்கு நாலேஜ் கிடையாது, பட் அவர் செட்டப் போட்டிருந்தாலுமே நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த லாஜிக்ஸ் வந்து நான் என்னோட மென்டர்ஷிப்பில் டீச் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ரிஸ்க் எடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், அதில் ஸ்டெபிலைஸ் ஆக வந்து ஒரு டைம் எடுக்கும். அப்போ நான் அந்த ஒரு ப்ராடக்ட்டே நம்பி நான் பாட்டுக்கு போல போட்டுட்டு இருக்கேன்னா நடக்காது. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுலேயே நாங்கள் இன்னும் 2 ப்ராடக்ட்ஸ் நிரஞ்சனுக்கு வந்து லான்ச் பண்ணோம். அப்படி லான்ச் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் உங்களுக்கு ஈல் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் புதுசாக மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் இருக்கிற ப்ராடக்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த செட்டிலிங் டைம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ எனிவன் ஹூ வாண்ட்ஸ் டு ஜம்ப் ஜஸ்ட் லைக் தட் இன்டு மேனுஃபேக்சரிங், I'm not here to scare you. Manufacturing is a very big process. Before you jump in, அந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. If you have any nearby unit, just to go and work there, அப்போ தான் உங்களுக்கு வந்து கற்றுக்க முடியும். So maybe to Meghanathan, like, see, 30 lakhs in the last 10 months is not easy actually. You also mentioned இது சில பேருக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், சில பேருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்கலான்ட்டு. பட் பர்சனலாக இந்த அமௌண்ட் 30 lakhs in 10 monthsன்னு வச்சுக்கோங்களேன் ரஃபா, உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆச்சு இந்த ரெவென்யூ பார்க்கும்போது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆர்டர்ஸ் வராமல் இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண எனக்கு ஆரம்பத்தில் ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லாமல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கைடன்ஸில் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நான் கொண்டு வந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிச்சுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து டவுட் என்ன இருக்குன்னா, நமக்கெல்லாம் ஆர்டர் வருமா, இ-காமர்ஸ் நம்ம செல் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டோட லான்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு 6 months வந்து ரொம்ப சொதப்பில் ஆர்டர் இல்லாமல் போச்சு. உங்களோட கைடன்ஸ் எல்லாம் கெட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஆர்டர் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த அளவுக்கு ஒரு 30 lakhs ரெவன்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் மெயினான விஷயமா பார்க்குறது கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதாங்க. எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஆர்டரே வராமல் ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கும். ஒரு சில மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 1000+ ஆர்டர்ஸ் பண்ணியிருப்பேன். எப்போவுமே வந்து நான் என்னோட டெய்லி ஷெட்யூல் நான் ஒர்க் பண்ணுறது வந்து நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாதுங்க. டெய்லி 3 to 4 hours வந்து இதுக்கான என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் ப்ராப்பராக செய்வேன். அடுத்து நீங்கள் சொன்ன யூஸ் பண்ண வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ங்க. எனக்கு வந்து 30 lakhs ரெவன்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஹெல்ப் பண்ணுச்சுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா FBAங்க, கேம்பெயின் ரன் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் செலெக்ஷனுங்க, இதை நம்ம எப்படி வேறு லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஆர்டர்ஸ் வருதோ வரலையோ இல்லையோ நம்மளோட வேலை பார்க்குறதுல கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இருக்கணும். 30 lakhs பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு வகையில் பெருமையாகவும் இருக்குது. நான் இது இல்லாமல் வேறு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் 30-40 lakhs ரெவன்யூ பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். மேன் பவர் எல்லாமே வந்து தேவைப்படுதுங்க. இந்த பிஸ்னஸில் நான் இருக்கேன். ஒரு சின்னதாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50% மேலே வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம். என்னோட வேலையை நான் கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா FBA ஷெட்யூல் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி எங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஆட்டோமேட் பண்ணிட்டோம். அடுத்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே எங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப ப்ரௌடாக இருக்குங்க இந்த சுச்சுவேஷனில். ஓகே எனக்கே கேட்கும்போது, அதாவது நேரில் அதை சொல்லும் போது எனக்கே நெகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து மேகநாதன் கிட்ட நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து 4 கிளாஸ் வைப்போம் எங்களோட மென்டர்ஷிப்புக்கு. நான் Thursday அன்றைக்கி வருவேன். எந்த Thursday வந்தாலும் அவர் இருப்பார், எண்டு வரைக்கும் இருப்பார். ஸோ இன்ஃபேக்ட் நான் அதில் இங்கிலீஷில் பேசுகிறா கூட அவர் தமிழில் தான் பேசுவார். ஸோ வி சப்போர்ட் எவ்ரி லாங்குவேஜ். அண்ட் நான் சனிக்கிழமை கால்ஸோட ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பார்த்தாலும் நீங்கள் தனுஷோடையும் மற்ற பீப்புளோட உட்காந்துருப்பீங்க. ஸோ ஒன் திங் வந்து நம்ம என்ன தான் கைடன்ஸ் கொடுத்தாலும் யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட், அது இருந்துச்சு. ஐ ஹவ் ஒன் கொஸ்டின். நம்ம வந்து ரியாலிட்டியும் நம்ம பேசியாடும். ஸோ இவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் செல்லிங் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் இன்டு இன்செக்டிசைட் கேட்டகரி. இன்செக்டிசைட் கேட்டகரி அப்ரூவல் அமேசானில் வந்து கொஞ்சம் கஷ்டம். நடுவில் நம்ம லிஸ்டிங் பிளாக் ஆகும், திருப்பியும் நம்ம ஈவன் பர்சனலாக கனெக்ட் பண்ணிடலாம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி கூட இஃப் யூ வாண்ட் டு எதாவது சொல்லணுன்னா நீங்கள் எங்களை கூட நான் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை தான், பட் யூ குட் ஹவ் லெஃப்ட் வேர்ட்ஸ். ஆனால் ஒரு வாட்டியும் பிஸ்னஸில் ப்ராப்ளம் வருதில்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, ஐ நோ உங்களோட டாப் செல்லிங் ப்ராடக்ட் பிளாக் ஆகிடுச்சு திடீர்னு, அப்புறம் நம்ம சால்வ் பண்ணணும்னு வச்சுப்போமே. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அந்த டைம், உங்களுக்கு என்ன தோணும்? மேடம், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த நம்ம அமேசானில் செல் பண்ணுற கேட்டகரி வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்கிற மாதிரி கேட்டகரி மக்கள் வாங்கி பயன்படுத்தும் போது அதில் வந்து மக்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க அந்தளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்களேங்க.
எனக்கு அந்த மாதிரி இஷ்யூ வரும்போதெல்லாம் நான் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ், சின்ன வயசாக இருக்கலாம் எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப எல்லாமே வந்து நான் ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு என்ன பண்ணால் இன்னும் உயிரோடு தானே இருக்கும், சாகலை இல்லை, ஏதோ ஒன்று பண்ண முடியுன்ற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அது ஒரு மெயினான விஷயம். இந்த அமேசானில் வந்து லிஸ்டிங் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் கிட்ட வந்து நான் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 10 டைம் கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி பேசுவேன். நான் இது எப்படி சால்வ் பண்ண முடியுமா, என்னோட ஐடியாவை சொல்லுவேன், அவங்களோட கைடன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. இதில் மெயினாக ஒரு விஷயம், இந்த இஷ்யூ சால்வ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா டீமோட கிட்டத்தட்ட ஒரு 2-3 months கிட்ட வந்து டிஸ்கஷன் போயிடுச்சு. ஒரு 3 months கிட்ட கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாதப்போ ஒரு சண்டே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க, உங்கள் டீமோட வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி உங்களோட ஒரு மீட்டிங் பண்ணோம். அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்க இந்தளவுக்கு வரணுங்கிறது கிடையாதுங்க. உங்களோட சப்போர்ட்டு உங்களோட டீமோட சப்போர்ட் இருக்கிறப்ப வந்து இதை எப்படி இருந்தாலும் ஓவர் கம் பண்ண முடியும்னு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது மூலமாக தான் எனக்கு அது நடந்துச்சுங்க. சூப்பர் சூப்பர் அண்ணா, செமையாக ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. ஸோ ஜஸ்ட் நான் இது எதுக்கு கேட்குறேன்னா, ஐ எம் ஹியர் டு டீச் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிஸ்னஸில் அப்படியே பாசிட்டிவாக போகணுன்ற அவசியம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி அவர் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரி அப்ரூவல், டீம் இன்வால்வ் ஆனாங்க. நாங்கள் அமேசான் இன்டர்னல் டீம் காண்டாக்ட் பண்ணோம், சால்வ் ஆகலை. 3 monthsக்கு மேலே இழுத்தடிச்சாங்க. அப்புறம் சம்வேர் வி சால்வ் இட். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எனி பிஸ்னஸ் தட் யூ ஸ்டார்ட் வில் ஹாவ் அ ஸ்ட்ரகிள். இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் கண்டிப்பாக கஷ்டப்பட ரெடியாக இருங்க. நான் வந்து அப்படியே எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அவருமே ஒரு எக்ஸாம்பிள். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையாக அவர் எங்கள் டீமோட கனெக்ட் பண்ணுவாங்க. லைக் வி ஹேவ் அ டாஸ்க் சிஸ்டம், அதில் பார்ப்பேன் கனெக்டட் வித் மேகநாதன் அப்படின்னு அந்த லிஸ்ட்டு பார்ப்பேன். அவ்வளோ பொறுமையாக கனெக்ட் பண்ணார். ஸோ எனி ஒன் ஹியர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வரேன், ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ், பி ப்ரிப்பேர்ட். அதாவது அன்சர்டனிட்டியை வந்து எதிர்கொள்ள தயாராக இருங்க. ப்ராப்ளம்ஸ் வந்தால் ஃபேஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகலாம். அண்ட் ஹீ இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ இஃப் யூ கேன் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா அவர் பேசுனது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ மேபி டு த ஸ்மால் கிட்ஸ் ஹியர், ஓகே, ஸோ மேபி ஒன்லி எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு. காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போது ஏன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? ஸோ வை, அது எப்படி உங்களுக்கு ஏன் தோணுச்சு அப்படின்னு ஒரு தாட் மட்டும்தான் எனக்கு. ஓகே, இந்த தாட் வந்து எங்களுக்கு தோணுனதுக்கு ஃபுல்லாகவே வந்து மம்மி தான் காரணம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எங்கள் ஏஜில் இருக்கும் போதே அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஐ மீன் சிம்பிளாக சொல்லலாம், ஏர்ன் பண்ணோன்ட்டு ரொம்பவே ஆசை. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ நல்லா காசு சம்பாதிக்கணும், நம்ம கையில் காசு இருக்கணும், ஷுட் நாட் பி டிபெண்ட் அப்படின்னு அம்மாவுக்கு ஆசை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னால அவங்களால வேலைக்கே போக முடியல. ஈவன் அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. மம்மி அப்போவே வந்து 12th முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய கோர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக. ஈவன் டீச்சராக கூட 1.5 years ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள்லாம் பிறந்துட்ட பேர் மம்மிக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னால அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அதனால் எங்கள் மம்மி சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நான் இவ்வளோ லேட் பண்ணிட்டேன், ஆனால் எங்கள் பசங்க அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து நான் எவ்வளோ லேட் பண்ணணும் அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எய்மாக இருந்துச்சு. அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே நிறைய வீட்டில் சொல்லும் போது இந்தமாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், காசு இருக்கணும், நம்மளே சம்பாதிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்கும் போது தான் அம்மா ஒரு தடவை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கோவிட் டைம், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்போ நாங்கள் வந்து ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தோம். நாங்கள் எழுந்தோடனே சர்ப்ரைசிங்காக எங்ககிட்ட வந்து அமேசானில் நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்க தானே செய்வோம், ஆனால் சேல்மே பண்ணலாம், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே எங்களுக்கு வந்து வி வே மச் மோர் சர்ப்ரைஸ். பிகாஸ் நாங்கள் முன்னாடி வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா, அமேசானில் ப்ராடக்ட்ஸ் வாங்க தான் முடியும், நாங்கள் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசான் கம்பெனியோடது, அதை தான் மெயின், தவிர்த்து அதில் எங்களை மாதிரியான செல்லர்ஸ் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நமக்கு அப்போ எங்களுக்கு தெரியாது. ஸோ மம்மி இது சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது எப்படி அமேசானில் ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோன்னா அப்போ சேல் கூட பண்ணலான்னா வித்தினால நமக்கு ஏன் தெரியல, ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ், ஸோ அதை வேணால் பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலயமா நம்ம வந்து பிஸ்னஸ்மே தெரிஞ்சுக்கிறோம், நியூ விஷயம் ஒன்று பண்ணலாம்ல, எப்போவுமே எங்களுக்கு சம்திங் நியூவாக ட்ரை பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி அந்த மாதிரி போகும்போது ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு நம்மளும் சேல்மே பண்ணலன்னா அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டோம். ஏன்னா அப்போ நெக்ஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்மளுமே நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணுவோம், அப்போ நம்மளுக்குன்னு ஒரு பிராண்டு, அப்போ நம்ம தான் ஓனராக ஆண்டர்ப்ரனராக அப்படின்ட்டு அவ்வளோ கேள்விங்க. ஸோ அப்படிலாம் வரும்போது சரி ஓகே, அப்போ நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு. அம்மா வந்திருக்காங்களா இங்கே? சார் வந்திருக்கேன். கேன் யூ ப்ளீஸ் இன்வைட் ஹர் ஆன் தி ஸ்டேஜ்? ஒரே ஒரு क्वेश्चन கேட்கணும். எஸ் மம்மி, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ்.
பெரிய விஷயம். தெரியல, ஃபஸ்ட்டு கிள்ளி பார்த்துக்கிறேன். இல்லை உங்கள் பசங்க சாதிச்சிருக்காங்க. அடிக்கடி என்கிட்ட அம்மா தான் சொல்லியிருக்காங்க, நான் ஹால் ஆஃப் ஃப்ரேம் அப்புறம் தனியாக பேசின போதும். ஸோ நீங்கள் ஒரு 2 வார்த்தை மேபி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு அம்மாவா இந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு நான் இருந்த மாரி படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. நான் டிகிரி படிச்சுட்டு எனக்கு சூழ்நிலை சந்தர்ப்பனால நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துட்டேன். அது என் பசங்க அந்த தப்பை பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் பண்ணி ஆஸ் எ பேரண்ட்டாக மோட்டிவேஷன் அவங்களும் கைட் பண்ணாங்க எனக்கு. நான் சொல்கிற மாதிரி என் பசங்களும் நல்லா கைட் பண்ணதுனால இந்த அளவுக்கு முன்னேறி முடிஞ்சுது. எல்லா பேரண்ட்ஸுக்கும் சொல்ல ஒன்று விரும்புகிறேன், பசங்களுக்கு நல்லா கைட் பண்ணிட்டு வந்தால் எல்லா பசங்களும் நல்ல பசங்க. நம்ம கொண்டு வர விதத்தில் தான் இருக்குது. இவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஓரளவுக்கும் நினைக்காது. எல்லா பசங்களும் நம்ம பசங்க நம்ம சொல் பேச்சு கேட்கக்கூட பசங்க தான். நம்ம கைட் பண்ணுற விதத்தில் அவங்க ஃபஸ்ட்டில் வருவாங்க. ஓகே, தேங்க்யூ வந்ததுக்கு தேங்க்யூ. ஸோ ஜஸ்ட் மேபி டு தி ஆடியன்ஸ் எப்படி ஃபீல் ஆகுது, லைக் ஏன்னா எனக்கு தெரியும் ஸ்கூல் அவார்டு வாங்கினாலே அம்மாலாம் ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய அவார்ட். ஸோ ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துடலாமா ப்ளீஸ்? தேங்க்யூ எவ்ரிவன். So I have one last question to Supraja. So Supraja is such a tech person, like I like the way that she asks questions in every Thursday call of mine. So I always ask this question to you. So you ask a lot of questions. Even this Thursday you asked a interesting question, no? So like how do you actually think business? Like you watch the modules, I understand, and then you ask me questions related to PPC, everything. But every time you question me, there will be a different strategy and you will make me think. So how do you see business and what makes you to think in that way, a different strategy based? So just to give a little bit of background, I have done my MBA from BITS Pilani. Oh, okay. So I've been studying about business for 2 years before I went on to do a job at a private MNC. That is also as a business consultant. So I always think in that way. When I see businesses, I always want to think about 0 to 1 solutions and later about growth. So right now I am in 0 to 1 stage, and whenever there is a problem, there is a issue that I see, I always think how it is going to prohibit me from scaling up later on. So the lens is always regarding scaling up and how I can solve the problems that I have currently so that it will help me scale later. And that is why whenever I face any issue, whenever I face any doubt, I directly open my notepad, I note down that doubt, and when I meet Niveda on the Thursday calls, I shoot my questions like 1, 2, 3, 4, 5. And yeah, I get my answers. So that's how I've been thinking. So I didn't know that you're from BITS Pilani. So that's the reason you're asking so much of questions. So glad to have such people in our community, because that's where I feel, so the only time when I felt like I started learning more is when people question me. When you question, I answer and I try to figure a better answer for the next time. If I'm giving the same answer, I'm bad at it. So happy to have, all 5 of you here. Romba nandri. I'm really happy, like, எங்களை கூப்பிட்டதை மதிச்சு, and நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், எல்லாருமே நர்வஸாக இருக்காங்க. ஏன்னா இது பிளான்டில் ஜஸ்ட் மேடை ஏற்றி பேச வச்சோம். ஸோ ரியாலிட்டியாக மக்கள் அவங்க பேசணுன்னு தான். ஸோ வி டோன்ட் வாண்ட் லைக் ஸ்பீக்கர்ஸ் ஆன் தி ஸ்டேஜ். யதார்த்தமாக ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு அவங்க ஸ்பீக்கராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதான் எங்களோட நோக்கம். தேங்க்ஸ் a lot everyone for being on the stage. Thank you so much. Thank you. புதுதியே ஒளி எழுப்பிடவா இந்த உலகம் பார்க்க எதிரொலியே கரகோஷங்களை பல செவிகள் கேட்க வளரிடமே எல்லைகள் இல்லை நீ உயரம் போக பதில் நீயே முன்னேறி